திருவிடைமருதூரில் அறக்கட்டளை நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் விற்ற வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மகாதான வீதியில் உள்ள அறக்கட்டளை நிலத்தை சங்கர் என்பவர் போலி ஆவணங்கள் மூலம் விற்றதாக எழுந்த புகாரை தொடர்ந்து டிஎஸ்பி அழகேசன் தலைமையில் விசாரணை நடைபெற்றது. விசாரணையில் போலி ஆவணங்கள் மூலம் நிலம் விற்பனை செய்யப்பட்டதும் அந்த இடம் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்ததும் உறுதியானது. இதையடுத்து போலி ஆவணங்கள் தயாரித்து நிலத்தை விற்ற சங்கர், நிலத்தை வாங்கிய ரேவதி, ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டிருந்த மதியழகன் மற்றும் அவரது மகன் மாரியப்பன் ஆகிய 4வரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சங்கர் திருவிடைமருதூருக்கு அழைத்து வரப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி கப்பல் கட்டும் தளம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் முதலமைச்சருடன் இதுகுறித்து பேசியுள்ளதாகவும் தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தின் 444வது ஆண்டு திருவிழாவில் பங்கேற்ற அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், மாநில பட்ஜெட்டில் மீன்பிடி தடைக்கால் நிவாரணம் 6000 ரூபாயிலிருந்து 7000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் 1.93 லட்சம் மீனவ குடும்பங்கள் பயன்பெறுவார்கள் என்றும் கூறினார். மேலும் மீன்வளத்துறை மானிய கோரிக்கையின் போது மீனவர்களுக்கான கூடுதல் நலத்திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மீன்வளம் மீனவர்களுக்கு உண்டான கோரிக்கை செஷன் இன்னும் வரல, சரிங்களா? அது வரும்போது நான் கண்டிப்பா என்ன ஏது அப்படின்றத, என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கு, என்ன ஏதுன்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். 6000 ரூபாய் அப்படின்றத 7000 ரூபாயா உயர்த்தி இருக்கோம். அது கிட்டத்தட்ட 1.93 லட்சம் மீனவ குடும்பங்கள் அதனால பயனடைறாங்க. ஆழ்கடல்ல மீன் பிடிக்க போற மெக்கனைஸ்டு அந்த மீனவர்களுக்கு அவங்களுக்கு உண்டான அந்த லோனை சப்சிடைஸ்டு ரேட்ல கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அதனால கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஆண்டின் நிதி நிலைமையை பொறுத்து அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மானிய கோரிக்கை செஷன் வரும்போது அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரியப்படுது. வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ஆய்வு செய்யப்பட்டவற்றில் சுமார் 30% இயந்திரங்களில் சந்தேகத்திற்கு இடமான தொழில்நுட்ப கோளாறுகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்றும் திமுக மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ தெரிவித்துள்ளார். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொளத்தூர் தொகுதியில் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி வாக்குப்பதிவு மற்றும் விவிபேட் இயந்திரங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாக கூறினார். ஆய்வின்போது சில இயந்திரங்களில் தொழில்நுட்ப குறைபாடுகள் கண்டறியப்பட்டதுடன் ஒரு பேலட் யூனிட்டை கண்ட்ரோல் யூனிட் அடையாளம் காணாத சம்பவமும் பதிவாகியுள்ளதாக தெரிவித்தார். 208வது வாக்குச்சாவடியை எடுத்து பார்த்தபோது நோட்டா உட்பட கொளத்தூரில் போட்டியிட்டது 36 பேர். எனவே 3 பேலட் யூனிட் இருக்கும், 3 வாக்கு செலுத்தும் கருவிகள் இருக்கும். மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அவருடைய பெயர் இருந்திருக்கக்கூடிய அந்த பேலட் யூனிட் கண்ட்ரோல் யூனிட்டில், அதாவது வாக்கு பதிவாகும் இயந்திரம் வாக்கு செலுத்தும் இயந்திரத்தை ரெகக்னைஸே செய்யலை. அது மெஷின் ஃபெயிலியர் என்று பெல் இன்ஜினியரும் ஒப்புக்கொண்டார். அதற்கான விளக்கத்தை பின்வரும் நாட்களில் தேர்தல் ஆணையம் கொடுப்பார்கள் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கி இவிஎம் மிஷினே பிரச்சனையாக இருக்குது. அது தவறாக இருந்தால் அது தேர்தல் ஆணையம் தான் சரி பண்ணும். ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கணவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறி பெண் ஒருவர் கண்ணீருடன் மனு அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பரமக்குடி அருகே செங்கல்சூளை நடத்தி வரும் சர்க்குணகுமார் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கு பொய்யானது என அவரது மனைவி பாசமலர் குற்றம் சாட்டினார். சம்பவம் நடந்ததாக கூறப்படும் நேரத்தில் தனது கணவர் அங்கு இல்லை என்பதற்கு சிசிடிவி ஆதாரங்கள் இருப்பதாகவும் வழக்கை வாபஸ் பெற 12 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் வழக்கின் பெயரில் காவல்துறையினர் உறவினர்களுக்கு தொடர்ந்து தொந்தரவு அளிப்பதாகவும் இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வந்து தவறான புகார் அளித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் அவர் மனு அளித்துள்ளார். அந்த கோகுல பாலாஜிங்கிறவன் வீம்பா என் வீட்டுக்காரர் மேல தகாத வார்த்தைகள் பேசணும், கொடிய கலாட்டி கால்னால மிதித்தனும் பொய் புகார் கொடுத்துருக்காங்க.
போலீஸார் போய் விசாரித்து அந்த வீடியோவிலையும் அவங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த பையன் மறுபடியும் போய் கேஸ் கொடுத்து என் கணவர் மீது ஆபாசமாக பேசுறாங்க. 15 லட்சம் கொடு, நான் சமரசமாயிடுறோம் அப்படின்னு பேசுறாங்க சார். நாங்க இப்ப எஸ்பி ஆபீஸ்க்கு வந்திருக்கோம். என் கணவர் மீது இப்படி தப்பான பேசுனதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். சேலம் மாவட்டம் வாழப்பாடி செல்லமுத்து மாரியம்மன் கோவிலில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு தேரோட்டம் பக்தர்கள் புடைசூழ வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவையொட்டி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தேரில் எழுந்தருளி முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா வந்தார். வழிநெடுகிலும் நின்றிருந்த பக்தர்கள் மனமுருக அம்மனை வழிபட்டனர். சேலம் அருகே வீட்டில் ஒருவர் சுமார் 40 தெருநாய்களை வளர்ப்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. அம்மாபாளையம் பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் தனது வீட்டில் 40க்கும் மேற்பட்ட தெருநாய்களை வளர்த்து வருகிறார். அந்த நாய்களை அவர் முறையாக பராமரிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அண்டை வீட்டில் உள்ளவர்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மாநகராட்சி நிர்வாகம் நாய்களை பிடித்து செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. எங்களால ஸ்மெல்லு தாங்க முடியல. அந்த ஸ்மெல்லுக்காக தான் நாங்க போராடுறோம். எங்களோட கோரிக்கை என்னன்னா, நாயை வளர்த்துனா சுத்தபத்தமா வளர்த்துங்கன்னு தான் சொல்றோம். அவங்க அதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நாங்க இப்படிதான் வளர்த்துவோங்கிறாங்க. ஷெட் எல்லாம் அங்க நாய் போச்சுன்னா அதை காய விட்டுறாங்க. அப்படியே காஞ்சிட்டு இருக்கு, அது ஸ்மெல் அடிக்குது. அதை எடுத்து போட்டு அப்படியே எரி விடுறாங்க. என்ன ஆகுதுன்னா, அக்கம் பக்கத்துல நாங்க துணி எல்லாம் காய போடுறோம். எங்க துணி மேல பட்டு எங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் ஸ்கின் அலர்ஜி வருது. போன டைம் நாங்க பெருசா மறியல் பண்ணப்ப வந்த அதிகாரிங்க கிட்ட எங்க பாப்பா ஸ்கின் அலர்ஜியோட தான் இருந்தா. அவளை கூப்பிட்டு அந்த ஸ்கின் அலர்ஜி எல்லாம் கையில காலில் வந்ததை காமிச்சோம். அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த ஸ்லிப் எல்லாமே நாங்க காமிச்சோம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வருதுங்க, கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்க. இவங்க சுத்தபத்தமா பாத்துக்கவும் மாட்டாங்க. இல்லங்க, இனிமே அவங்க பாத்துக்குவாங்க, நாங்க காலியும் பண்ணி தரோம். 2 நாள்ல நாயை நாங்க எல்லாம் புடிச்சிட்டு போறோம். நாங்களும் பார்த்தா அவங்க கிளீனா தான் வச்சுக்கல. உள்ள நாய்ங்க எல்லாம் ரொம்ப அன்ஹெல்தியா தான் இருக்கும். எந்த நாய்ங்களுக்கும் முடியல, புடிச்சிட்டு போறேன்னு சொன்னாங்க. அப்புறம் அடுத்து ஒரு 2 நாள்ல என்ன ஆச்சுன்னு தெரியல. இல்ல அப்படி எல்லாம் நாயெல்லாம் புடிச்சிட்டு போக முடியாதே, எங்களுக்கு அதெல்லாம் அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஒட்டப்பிடாரம் அருகே சிறுமியின் புனித நீராட்டு விழாவிற்காக தாய்மாமன்கள் பிரம்மாண்டமான முறையில் வழங்கிய சீர்வரிசை கவனம் பெற்றுள்ளது. கோவிந்தப்பட்டி கிராமத்தில் ஐயப்பன் ராஜலட்சுமி தம்பதியின் மகளுக்கு புனித நீராட்டு விழா நடைபெற்றது. இதையொட்டி ராஜலட்சுமியின் சகோதரர்கள் 30 அண்டாக்கள், பல வகை பழங்கள், 3 செம்மறி ஆடுகள் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களை 6 டிராக்டர்களில் கொண்டு வந்தனர். நையாண்டி மேளம் முழங்க வானவேடிக்கையுடன் 1 கிலோமீட்டர் தூரம் பேரணியாக கொண்டுவரப்பட்ட சீர்வரிசை பொதுமக்களை வியப்பில் ஆழ்த்தியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் அவதானப்பட்டி மாரியம்மன் கோவிலில் ஆழித்திருவிழாவையொட்டி ஆயிரக்கணக்கானோர் மாவிளக்கு எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திரளான பக்தர்கள் தீச்சட்டி எடுத்தும் மாவிளக்கு எடுத்தும் அம்மன் வேடமணிந்தும் ஆட்டம் பாட்டத்துடன் மேளதாளம் முழங்க ஊர்வலமாக சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் பழங்குடியின மக்கள் தவித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. சவரிக்காடு கிராமத்தில் 30க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். அவர்களுக்கு குடிநீர், சாலை, மின்சாரம், இடுகாடு உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதியும் இல்லை என கூறப்படுகிறது. 1980களில் வாழ்ந்தது போல் தற்போது வரை தவிப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனை கருத்தில் கொண்டு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு குடியிருப்பு இடம் சரியில்லை. மேலே மழை பெஞ்சா வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுது. அதே மாதிரி பின்பக்கமும் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும். கரண்டு வசதி நாங்களாம் சொந்தமாக கரண்டு இழுத்துருக்கோம். கரண்டு இழுத்தாலும் சில நேரத்தில் கரண்ட் இருக்கும், சில நேரத்தில் இருக்காது. பழைய காலத்தில் மாதிரி அடுப்பை எரித்து அந்த அடுப்பு வெளிச்சத்துலேயே சாப்பிட்டு அந்த அடுப்பு வெளிச்சத்துலேயே குழந்தைங்க எல்லாமே இருந்து நாங்கள் உறங்கிக்கிடுவோம். ஆனால் அரசு மூலியமாக கிடைக்கக்கூடிய ஆவணங்கள் எதுவுமே எங்கள் மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வரவே கிடையாது.
சிலிண்டர் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்கள் ரேஷன் கார்டுக்கு வந்து எல்லாம் பதிவேடு பண்ணியிருக்காங்க. அதை நாங்கள் யாருமே வாங்க கிடையாது. பூரா அடுப்பு வச்சு விறகுல தான் நாங்கள் எடுத்து சமைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் சுடுகாடு இல்லாமல் நாங்கள் எங்கள் பாட்டி தாத்தனோ இல்லை எங்கள் அப்பா அம்மாவோ இறந்து போயிட்டாலும் கூட நாங்கள் வந்து வெளியில் கொண்டு போய் போட முடியாத ஒரு சூழ்நிலையில் வீட்டு பக்கத்துலேயே போட்டுக்கிற மாதிரி இருக்குது. இதை வந்து யாருமே பெரிய பெரிய அதிகாரிகள் வர்றாங்க, அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் உள்ளே வர்றதில்ல, ரோட்டோட வந்துட்டு அப்படியே போயிடுறாங்க. நாங்கள் வந்து இந்த இடத்துல உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத அளவுக்கு நாங்கள் வாழ்ந்துருக்கோம். சின்ன பிள்ளைகள் அந்த பக்கம் போக முடிய மாட்டேங்குது. போனால் உடனே என்ன பண்ணிடுறது, ஏதாவது பயந்துக்குதுங்க. இருட்டுக்குள்ளே போகணும்னா சரி சுடுகாடு இங்கனக்குள்ளே வீட்டு பக்கத்துலேயே போட்டு வச்சுருக்கோம், அதுக்கு போகணும்னாலும் பயந்துக்குதுங்க. அந்த மாதிரி நானே சில நேரத்தில் பயந்துருக்கணுங்க. அதனால வந்து சொல்கிறேன். திருச்சியில் SRMU தொழிற்சங்கத்தின் திருச்சி கோட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அப்போது 8வது ஊதியக்குழு அறிக்கையை உடனே வெளியிட வேண்டும், ரயில்வே துறையில் 2 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் திருச்சி கோட்டத்தை சேர்ந்த 300 நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சொத்து குவிப்பு வழக்கில் புதுச்சேரி முன்னாள் MLA அசோக் ஆனந்த் மற்றும் அவரது தந்தையை விடுவித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக 3.75 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக NR காங்கிரஸ் முன்னாள் MLA அசோக், அவரது தந்தை மற்றும் தாயார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த புதுச்சேரி சிறப்பு நீதிமன்றம் அசோக்கின் தாயார் காலமானதால் அவருக்கு எதிரான வழக்கை கைவிட்டது. மேலும் அசோக் மற்றும் அவரது தந்தைக்கு தலா ஓராண்டு சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து இருவரும் உயர்நீதிமன்றத்தை நாடினர். மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இருவரின் மீதான குற்றச்சாட்டை CBI நிரூபிக்க தவறிவிட்டதாக கூறி இருவரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டது. சாலை விபத்துகளை கட்டுப்படுத்துவது தொடர்பான வழக்கில் குறிப்பிட்ட வகையில் சட்டம் இயற்றும்படி மாநில அரசுக்கு உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மாநிலத்தில் சாலை விபத்துகளை கட்டுப்படுத்த சாலை பாதுகாப்பு சட்டத்தை இயற்றும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் குறிப்பிட்ட முறையில் சட்டம் இயற்றும்படி அரசுக்கு உத்தரவிட முடியாது என்றும் 19 கோரிக்கைகளை ஒரே மனுவில் எழுப்பவும் முடியாது எனவும் கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. மேலும் கோரிக்கைகள் தொடர்பாக மனுதாரர் தனித்தனியாக வழக்கு தொடரவும் நீதிமன்றம் அனுமதி அளித்தது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி கெடிலம் நதியில் குப்பைகள் கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் வாகனங்களை சிறைப்பிடித்து போராட்டம் நடத்தினர். குப்பைகள் கொட்டப்படுவதால் நதிநீர் மாசுபடுவதாக கூறி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என நகராட்சி நிர்வாகம் உறுதியளித்தது. ஆனால் கொடுத்த வாக்குறுதியை மீறி நதியில் குப்பைகளை கொட்ட வந்த வாகனங்களை சிறைப்பிடித்து பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் தலைமையில் போராட்டம் நடத்தினர். இந்த கெடிலம் காப்போம் போராட்டம் மக்களிடம் ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய ஒரு விளைவு, ஒரு எழுச்சி. இன்றைக்கு பொதுமக்களே குப்பை கொட்டும் வாகனத்தை சிறைப்பிடிக்கிற அளவிற்கு வந்திருக்கிறார்கள். நகராட்சி ஆணையர் அவர்களுக்கும் பண்ருட்டி நகராட்சி நிர்வாகத்திற்கும் காவல்துறையினருக்கும் உள்ளாட்சி நிர்வாகத்திற்கும் கலெக்டர் அலுவலகத்திற்கும் நான் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன், இது தொடரும். பண்ருட்டியில கெடிலம் நதியில பண்ருட்டி நகராட்சி குப்பைகளை அள்ளி கொண்டு வருகிற வாகனங்கள் ஒவ்வொரு வாகனங்களும் சிறைப்பிடிக்கப்படும். அது இரவா இருந்தாலும் சரி, பகலா இருந்தாலும் சரி, சிறைப்பிடிப்போம். நகராட்சி குப்பைகளை நதிகள்ல கொட்டுகிற கேவலமான போக்கை நிறுத்த சொல்லுங்க. சேலம் மாவட்டம் குகை காளியம்மன் கோவிலில் ஆடி பண்டிகையையொட்டி பூமிதி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. குகை காளியம்மன் கோவில் ஆடி பண்டிகை கடந்த ஜூலை 22ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான பூமிதி திருவிழாவை கோவில் பூசாரி முதலில் தீக்குண்டம் இறங்கி தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி முழக்கத்துடன் தீக்குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனிடையே தீக்குண்டத்தில் இறங்கிய முதியவர் தவறி விழுந்து படுகாயமடைந்த நிலையில் தீயணைப்பு வீரர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.